மிஷன் சக்தி குறித்து பிரதமர் நரேந்திர மோடி பேசியதில் தேர்தல் விதிமீறல் எதுவும் இல்லை என்று தலைமை தேர்தல் ஆணையம் விளக்கம் அளித்துள்ளது. மக்களவைத் தேர்தல் அறிவிப்பை அடுத்து தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் உள்ள நிலையில் 2 தினங்களுக்கு முன்பாக பேசிய பிரதமர் நரேந்திர மோடி இந்திய விஞ்ஞானிகள் விண்ணில் சுற்றிய செயற்கைக்கோளை சுட்டு வீழ்த்தி புதிய சாதனை படைத்ததாக அறிவித்தார். மோடியின் இந்த பேச்சு எதிர்க்கட்சிகள் கடுமையாக சாடி கருத்து தெரிவித்தன. விஞ்ஞானிகளின் சாதனையை அரசின் சாதனை போல காட்டியது மோடியின் மோசமான அரசியல் என காங்கிரஸ் விமர்சனம் செய்து வருகிறது. மேலும் தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. இந்த நிலையில் தலைமை தேர்தல் ஆணையத்திடம் பிரதமர் மோடியின் செயல்பாடு தொடர்பாக புகார்கள் பதிவு செய்யப்பட்டன. மோடி பேச்சு தொடர்பாக நடவடிக்கை எடுப்பது குறித்து தேர்தல் ஆணையம் ஆலோசனை நடத்தியது. இந்த நிலையில் மோடி பேசியதில் எந்த விதிமீறலும் இல்லை என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மோடி கட்சியையோ அரசையோ குறிப்பிட்டு பேசவில்லை என தேர்தல் ஆணையம் விளக்கம் அளித்திருக்கிறது. பல்வேறு விவசாய அமைப்புகளைச் சேர்ந்த விவசாய சங்க பிரதிநிதிகள் தேமுதிக பொருளாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்தை சந்தித்து ஆதரவு தெரிவித்தனர். மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து திருமதி பிரேமலதா விஜயகாந்த் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். இந்த நிலையில் திருப்பூரில் திருமதி பிரேமலதா விஜயகாந்தை கூட்டணி கட்சியான தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் மோகன் கந்தசாமி மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். அப்போது அந்த கட்சியின் நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். தொடர்ந்து தமிழக கட்சி சார்பற்ற விவசாயிகள் சங்கத்தின் தலைவர் காளிமுத்து மற்றும் விவசாயிகள் சந்தித்து தங்கள் கோரிக்கை மனுவை வழங்கினர். விவசாயிகளின் பிரச்சினைகளுக்கு தோள் கொடுக்கும் தேமுதிகவிற்கு தமிழக கட்சி சார்பற்ற விவசாயிகள் என்றென்றும் உறுதுணையாக இருப்போம் என்று, அதேபோன்று நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர்கள் வெற்றி பெறவும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களின் வெற்றிக்கும் ஆதரவு கொடுப்பதுடன் அயராது பாடுபடுவோம் எனவும் தெரிவித்துக் கொண்டனர். கொங்கு மண்டலத்திற்கு வருகை தந்துள்ள தேமுதிகவினுடைய பொருளாளர் அந்நியார் அவர்களை சந்தித்து அவர்கள் நாங்கள் கடந்த காலங்களிலே போராடிய பிரச்சனை ஆனைமலை நல்லாராக இருக்கட்டும், டெல்லியிலே சென்று விவசாயிகள் கடன் தள்ளுபடியாக போராடி கொண்டிருந்தோம் அப்பொழுதாக இருக்கட்டும், கிழக்கு மாவட்டங்களிலே வேலூரிலே கரும்பு விவசாயிகளுடைய நிலுவத்தை வரலை அதுக்காக போராட்டமாகட்டும், இன்னும் எண்ணற்ற விவசாயிகள் போராட்டத்திற்கு துணை நின்றார்கள், எங்களுக்கு ஆதரவு அளித்தார்கள். அது மட்டுமல்லாமல் தேமுதிக எங்கெல்லாம் போட்டியிடுவது கள்ளக்குறிச்சி ஆகட்டும், வடசென்னை ஆகட்டும், திருச்சி ஆகட்டும், மற்ற விருதுநகர் ஆகட்டும், மற்ற தொகுதிகளிலே போட்டியிடுகின்ற வேட்பாளர்கள் வெற்றி பெற்று நேரடியாக நாடாளுமன்றத்தில் சென்று விவசாயிகள் பிரச்சனையை எழுப்பி விவசாயிகளுக்கு நல்லதை பெற்றுத்தர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கமாக இருக்கிறது. இதைத் தொடர்ந்து நாயுடு நாயக்கர் சமூக சங்கம் சார்பில் அதன் தலைவர் ராஜ்குமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் திருமதி பிரேமலதா விஜயகாந்தை சந்தித்து நாடாளுமன்ற தேர்தலுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு தருவதாக தெரிவித்தனர். மேலும் தேமுதிக கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் வெற்றி பெற அயராது பாடுபடுவோம் எனவும் தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியின் போது தேமுதிக நிர்வாகிகள் முன்னாள் எம்எல்ஏ நல்லதம்பி, திருப்பூர் மாவட்ட தேமுதிக செயலாளர் முத்து வெங்கடேஸ்வரன் உள்ளிட்ட நிர்வாகிகளுடன் இருந்தனர். கள்ளக்குறிச்சி தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் எல்.கே. சுதீஷ் தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் கூட்டணி கட்சியினர் புடைசூழ வீதி வீதியாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் எல்.கே. சுதீஷுக்கு செல்லும் இடமெல்லாம் கூட்டணி கட்சியினரும் பொதுமக்களும் திரண்டு வெகு உற்சாகமான முறையில் வரவேற்பு அளித்து வருகின்றனர். தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் சூறாவளியாக சுழன்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார் எல்.கே. சுதீஷ். இந்த நிலையில் இன்று மணலூர்பேட்டை ஆஞ்சநேயர் கோவிலில் வழிபாடு செய்த பின்னர் வாக்கு சேகரிப்பை தொடங்கினார் எல்.கே. சுதீஷ். அதிமுக, தேமுதிக, பாமக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளின் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் முன்னால் அணிவகுக்க திறந்தவெளி வாகனத்தில் வீதி வீதியாக சென்று மக்களை சந்தித்து வாக்கு சேகரித்து வருகிறார் எல்.கே. சுதீஷ். உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற உறுப்பினரும் அதிமுக விழுப்புரம் தெற்கு மாவட்ட செயலாளருமான குமரகுரு, தேமுதிக விழுப்புரம் மாவட்ட செயலாளர் எல். வெங்கடேசன் ஆகியோரும் வேட்பாளருடன் இணைந்து வீதி வீதியாக மக்களை சந்தித்து வாக்கு சேகரித்து வருகின்றனர். செல்லும் இடமெல்லாம் தொண்டர்கள் பட்டாசுகளை வெடித்தும் பொதுமக்கள் ஆரத்தி எடுத்தும் எல்.கே. சுதீஷுக்கு தங்கள் பேராதரவை அளித்து வருகின்றனர். சித்தம்பட்டினம், முருக்கம்பாடி, அந்தியநந்தல் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் வீதி வீதியாக சென்று முரசு சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார்.
இதைத் தொடர்ந்து மூங்கில் துறைப்பட்டு, பெருவலூர், புரசப்பட்டு உள்ளிட்ட 15க்கும் மேற்பட்ட கிராம பகுதிகளில் வீதி வீதியாக திறந்த வாகனத்தில் சென்று எல்கே சுதீஷ் வாக்கு சேகரித்து வருகிறார். ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் எல்கே சுதீஷுக்கு ஆதரவாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். திருச்சியிலிருந்து நாகர்கோவில் வந்த அரசு பேருந்தில் தேர்தல் பறக்கும் படையினர் மேற்கொண்ட சோதனையில் 52,50,00,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. மக்களவைத் தேர்தல் நடைபெறுவதை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் வாகன சோதனை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. வாக்காளர்களுக்கு பணம் மற்றும் பரிசு பொருட்கள் கொடுப்பதை தடுக்கும் வகையில் பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் இதுவரை உரிய ஆவணம் இல்லாமல் கொண்டு செல்லப்பட்ட பணம் 50 கோடி ரூபாய்க்கு மேல் பிடிபட்டது. இந்த நிலையில் நாகர்கோவில் அருகே உள்ள தேரைகால்புதூர் என்ற இடத்தில் துணை வட்டாட்சியர் சரஸ்வதி தலைமையிலான தேர்தல் பறக்கும் படையினர் வாகனங்களை சோதனை செய்து கொண்டிருந்தனர். அப்போது திருச்சியில் இருந்து நாகர்கோவில் வந்து கொண்டிருந்த அரசு பேருந்தை தடுத்து நிறுத்தி சோதனை செய்தனர். அதில் மதுரையைச் சேர்ந்த கனகராஜ் என்பவரிடம் 22,50,000 ரூபாயும், திண்டுக்கலை சேர்ந்த முகமது ஹனீபா என்பவரிடம் 30 லட்சம் ரூபாயும் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இருவரும் தங்களது உடலில் மறைத்து பணத்தை வைத்திருந்ததால் அவர்களிடம் தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. மேலும் ஹவாலா பணமாக இருக்கலாம் என்ற சந்தேகம் அதிகரித்ததைத் தொடர்ந்து வருமான வரித்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். தமிழகத்தில் லோக்சபா தேர்தல் மற்றும் 18 சட்டசபை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் இறுதிப் பட்டியல் இன்று மாலை வெளியாகிறது. தமிழகத்தில் 39 மக்களவைத் தொகுதிகளுக்கும் 18 சட்டசபை தொகுதிகளுக்கும் புதுச்சேரியின் ஒரு மக்களவைத் தொகுதிக்கும் ஏப்ரல் 18ஆம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்த தொகுதிகளுக்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 19ஆம் தேதி தொடங்கி 26ஆம் தேதி நிறைவடைந்தது. மக்களவைத் தொகுதிகளில் 171 பெண்கள், 2 திருநங்கையர் உட்பட 1587 பேர் மனு தாக்கல் செய்திருந்தனர். இதையடுத்து வேட்புமனுக்கள் பரிசீலனையின் போது 655 மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டன. மக்களவைத் தேர்தலை பொறுத்தவரை தமிழகத்தில் 1587 வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டதாகும். இதில் 655 மனுக்கள் நிராகரிக்கப்பட்டதாகவும் சத்யபிரதா சாகு தெரிவித்தார். அதே நேரத்தில் 932 மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகவும் சத்யபிரதா சாகு தெரிவித்தார். இந்த நிலையில் போட்டியிலிருந்து விலக விரும்புவோர் இன்று மாலை 3 மணிக்குள் மனுவை வாபஸ் பெற்றுக் கொள்ளலாம் என்றும், இதையடுத்து சுயேட்சை வேட்பாளர்களுக்கு சின்னம் ஒதுக்கப்பட்ட பின்னர் அனைத்து தொகுதிகளிலும் இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படுகிறது. அப்போது எத்தனை வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர் என்பது தெரியவரும். ஜீவஜோதியின் கணவர் சாந்தகுமார் கொலை வழக்கில் சரவணபவன் உரிமையாளர் ராஜகோபாலுக்கு உயர்நீதிமன்றம் விதித்த ஆயுள் தண்டனையை உச்சநீதிமன்றம் உறுதி செய்து உத்தரவிட்டுள்ளது. சரவணபவன் ஹோட்டலில் பிரின்ஸ் சாந்தகுமார் என்ற ஊழியர் வேலை பார்த்து வந்தார். இவரது மனைவி ஜீவஜோதி இந்த நிலையில் சாந்தகுமார் கொடைக்கானல் மலையில் கொன்று புதைக்கப்பட்டதாக 2001இல் புகார் எழுந்தது. ஜீவஜோதிக்காக ராஜகோபால் சாந்தகுமாரை கொடைக்கானலுக்கு கடத்திச் சென்று கொலை செய்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு ராஜகோபால் உட்பட 9 பேர் கைது செய்யப்பட்டனர். இதையடுத்து ராஜகோபால் உட்பட 6 பேருக்கு கடந்த 2009இல் சென்னை உயர்நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கியது. இதையடுத்து ஜாமீனில் வெளிவந்த ராஜகோபால் உயர்நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்ற மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்தார். அதே நேரத்தில் ராஜகோபாலின் ஜாமீனை ரத்து செய்யக்கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு செய்தது தமிழக அரசு. இந்த மனுக்கள் மீதான விசாரணை இன்று நடைபெற்றது. அப்போது ராஜகோபால் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்ததுடன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தண்டனையையும் உறுதி செய்து உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கில் சாட்சியங்கள் வலுவாக இருப்பதால் இந்த ஆயுள் தண்டனை உறுதியாகியுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. மேலும் வருகின்ற ஜூலை 7ஆம் தேதிக்குள் ராஜகோபால் சரணடைய வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் கெடு விதித்துள்ளது. திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் கனவில் கூட முதலமைச்சராக முடியாது என்று முதலமைச்சர் எடப்பாடி கே. பழனிசாமி விமர்சித்துள்ளார். திருவண்ணாமலை தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தியை ஆதரித்து முதல்வர் எடப்பாடி கே. பழனிசாமி பல்வேறு இடங்களில் பிரச்சாரம் மேற்கொண்டு வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய பழனிசாமி, பொய் பேசுவதற்கு நோபல் பரிசு கொடுக்க வேண்டுமெனில் அதை ஸ்டாலினுக்கு கொடுக்கலாம் என்று சாடினார்.
ஸ்டாலின் கனவில் கூட முதலமைச்சராக முடியாது என்றும் முதலமைச்சர் ஆருடம் தெரிவித்தார். இந்திய நாட்டிலேயே மிகவும் கீழ்த்தரமான அரசியல் தலைவர் மு.க.ஸ்டாலின் என குற்றம் சாட்டினார். மேலும் கூலிப்படைக்கு உதவும் ஒரே கட்சி திமுக எனவும் வாக்கு சேகரித்தார் முதலமைச்சர். இந்தியாவிலேயே கூலிப்படைக்கு ஜாமீன் கொடுக்கிற கட்சி திராவிட முன்னேற்ற கழக கட்சி. இதுவரைக்கும் அவர் திமுக கட்சிக்கு தான் தலைவராக இருந்தார். இப்ப கூலிப்படை தலைவராகிட்டார். கூலிப்படைக்கு தலைவராகிட்டார். ஹோட்டலுக்கு போய் நல்ல வயிறு குடிக்க பிரியாணி சாப்பிட்றாங்க, அருந்திய புரோட்டா சாப்பிட்றாங்க, உரிமையாளர் அடிக்கிறாங்க. அதே போல செல்போன் கடைக்கு போறாங்க, கடைக்கு போய் நல்ல செல்போனை தேர்ந்தெடுத்து எடுத்துக்கிட்டு அதுக்குண்டான பணத்தை கேட்டா உரிமையாளர் போட்டு அடிக்கிறாங்க. அதோட பச்சி கடைக்கு போறாங்க, பச்சி சொல்ற பெண்கிட்ட போய் பச்சி ஓசி பச்சி கேட்கறாங்க, கொடுக்கலன்னா பெண்கள் அடிக்கிறாங்க. தேங்காய் கடைக்கு போறாங்க, நல்லா தேங்காய் பொறுக்கி போய் எடுத்துக்கிறாங்க. ஆனா அதுக்குண்டான பணத்தை கேட்டா அந்த பெண்களை போட்டு அடிக்கிறாங்க. நீங்களா பெண்களுக்கு பாதுகாப்பு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் மக்கள் விரோத இயக்கம். இதைத் தொடர்ந்து செஞ்சியில் அதிமுக வேட்பாளர் ஏழுமலையை ஆதரித்து பேசிய பழனிசாமி, இந்தியாவின் பாதுகாப்பு வலிமையாக இருக்கவும் தீவிரவாதிகளிடமிருந்து நாட்டு மக்களை பாதுகாக்கவும் பிரதமர் மோடி மீண்டும் பிரதமராக வேண்டும் என்றார். மேலும் திமுக காங்கிரஸ் கூட்டணியையும் அவர் கடுமையாக விமர்சித்து பேசினார். நாமக்கல் தொகுதி திமுக வேட்பாளர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட போது ஆரத்தி எடுத்த பெண்களுக்கு பணம் விநியோகம் செய்தது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. நாமக்கல் மக்களவைத் தொகுதியில் திமுக கூட்டணி சார்பில் போட்டியிடும் கொங்கு மக்கள் தேசிய கட்சி வேட்பாளர் ஏ.கே.பி. சின்ராஜ் நாமகிரிப்பேட்டை ஒன்றிய பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வேட்பாளருடன் நாமக்கல் மாவட்ட திமுக பொறுப்பாளரும் முன்னாள் மத்திய இணையமைச்சருமான கே.சி. காந்தி செல்வன் உள்ளிட்டோர் சென்றனர். அப்போது கிராமப்புறங்களில் இவர்களுக்கு ஆரத்தி எடுத்த பெண்களுக்கு திமுகவை சேர்ந்தவர்கள் தட்டில் பணம் போட்டு சென்றனர். பகிரங்கமாக திமுகவினர் பணம் விநியோகம் செய்வதை தேர்தல் அலுவலர்கள் கண்டும் காணாதது போல் இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. முன்னதாக தூத்துக்குடியில் வாக்கு சேகரிப்பின் போது கனிமொழிக்கு ஆரத்தி எடுத்த பெண்களின் தட்டில் பணம் போடப்பட்டது. இது தொடர்பாக கனிமொழி மீது தேர்தல் விதிமீறல் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் நாமக்கலில் திமுகவினர் தேர்தல் விதிமீறலில் ஈடுபட்டுள்ளனர். அதிமுகவில் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகள் உருவாக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் வேட்பாளர்களின் வேட்புமனுவில் ஓபிஎஸ் இபிஎஸ் ஆகியோர் கையெழுத்திட தடை விதிக்க கோரி விதிக்கப்பட்ட மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. அதிமுக முன்னாள் எம்பி கே.சி. பழனிசாமி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இதனை விசாரித்த உயர்நீதிமன்றம் ஓபிஎஸ் இபிஎஸ் கையெழுத்திட தடை விதிக்க மறுத்ததுடன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. டிடிவி தினகரனின் கட்சிக்கு பரிசு பெட்டி சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கியுள்ளது. மக்களவைத் தேர்தலில் போட்டியிட டிடிவி தினகரன் தலைமையிலான அமமுக வேட்பாளர்கள் சுயேட்சையாக மனு தாக்கல் செய்துள்ளனர். அவர்களுக்கு பொது சின்னம் ஒதுக்குவதை பரிசீலிக்கும்படி தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அதன் அடிப்படையில் அமமுக வேட்பாளர்களுக்கு ஒரே சின்னம் ஒதுக்கப்படுமா அல்லது ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு சின்னம் ஒதுக்கப்படுமா என்பது கேள்விக்குறியாக இருந்தது. இந்த நிலையில் டிடிவி தினகரன் கட்சிக்கு பரிசு பெட்டி சின்னத்தை ஒதுக்கி இருப்பதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. சேலம் மாவட்டம் தம்மம்பட்டி பேருந்து நிலையம் அருகே செயல்பட்டு வரும் பிரபல நகைக்கடையில் வருமான வரித்துறையினர் விடிய விடிய சோதனை நடத்தினர். இதில் கணக்கில் காட்டாத பல முக்கிய ஆவணங்களை வருமான வரித்துறையினர் எடுத்து சென்றதாக கூறப்படுகிறது. பாஸ்கரனுக்கு சொந்தமான TRR சொர்ண மாளிகை என்கிற நகைக்கடை உள்ளது. இந்த கடையில் வரி ஏய்ப்பு செய்ததாக வந்த தகவலை அடுத்து வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டதுடன்
திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக தலைமையிலான கூட்டணியின் பாமக வேட்பாளர் ஜோதி முத்துவை ஆதரித்து பாமக நிறுவனர் ராமதாஸ் வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், அதிமுக கூட்டணியில் உயிரை கொடுத்து உழைப்பார்கள் என்றும் திமுகவில் மாலை போட்டு கழுத்தறுப்பார்கள் என்றும் தெரிவித்தார். மேலும் தம் கட்சி வேட்பாளரை 3 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இன்றைக்கு நிலைமை 1 லட்சம் இல்லை, 2 லட்சம் அல்ல, 3 லட்சம் வாக்கு வித்தியாசத்திலே ஜோதிமுத்து வெற்றி பெறுவார் என்று சொல்லுவதை அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர், மேயர் இவர்களெல்லாம் சொல்லுவதை கேட்கும்போது நிச்சயமாக நான் இரவு நன்றாக தூங்குவேன். பொதுவாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள், தொண்டர்கள், கடைசி தொண்டன் கூட உண்மையாக உழைப்பார்கள். சூது இருக்காது, ஆது இருக்காது. அது எதிரணியில் இருக்கும். அதை பற்றி நீண்ட நேரம் அமைச்சர் அவர்கள் இங்கே சொன்னார்கள். சூதுவாது நிறைந்தவர்கள் அவர்கள் என்று. அதனாலே தான் இதை இயற்கையான கூட்டணி. உறுப்பை தானம் செய்தவர்களின் குடும்பத்தினரை கௌரவிக்கும் நிகழ்ச்சி சவிதா மருத்துவமனை சார்பில் சென்னை கிண்டியில் நடைபெற்றது. இதில் உடல் உறுப்பு தானம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக கிஃப்ட் ஆஃப் லைஃப் ஃபவுண்டேஷன் சார்பில் சவிதா குழும மையங்களின் வேந்தர் டாக்டர் வீரையன் உடல் உறுப்புகளை தானமாக வழங்கியவர்களின் குடும்பத்தினருக்கு பாராட்டுச் சான்றிதழ் வழங்கி கௌரவித்தார். இந்த நிகழ்ச்சியில் சவிதா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இயக்குநர் டாக்டர் சவிதா ராஜேஷ், மருத்துவர்கள் தாமோதரன், சஞ்சீவ் நாயர், அருண் ஆகியோர் கலந்து கொண்டனர்.